തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന. வரல பின்னாடி வா. ஏல மூட்டையை இறுக்கி கட்டிட்டியா? கட்டியாச்சுண்ணே. பொறவு என்னத்துக்கு அது மேல நின்னுட்டு இருக்கா? கீழே இறங்கு. சில பாத்து குதியில கைய கால முறிச்சுக்க போறா. சில ராசு சொல்லுங்கண்ணே. எங்க அந்த முருகனை காணல? நீ வந்திருக்க? அவர் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு கிளம்பிட்டாரு. அவன் கிளம்பிட்டானா? இந்த சங்கதி எனக்கு தெரியாம போச்சு. பொறவு லோடு கணக்கு யாரு எழுதுறா? நான் தானே. எத்தனை லோடுன்னு நான் பார்த்துட்டு போய் சொன்னா போதும். கதிரையா வந்திருக்காங்க, அவர் கணக்கு எழுதிக்குவாரு. கதிரா? இங்கதான் இருக்கானா அவன்? அண்ணே, அவர் இருக்காருன்னுலாம் பார்க்காதீங்க. அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு லேப்டாப்ல. எத்தனை லோடு போகுது வருதுன்னுலாம் அவர் கவனிக்க மாட்டாரு. நான் பார்த்துட்டு போய் சொன்னா போதும், அதையே கணக்கு பண்ணிப்பாங்க. அப்படியா? சரி சரி, இந்த வண்டியை அனுப்பிட்டு அடுத்த வண்டியை வர வச்சு லோட ஏத்துங்க. ஆகட்டும்ண்ணே. எப்பா டிரைவர், டிராக்டர் இடு. அடுத்த வண்டி லோடு ஏத்தி அனுப்புங்க. இங்க பாருல ராசு, நான் சொல்றதுதான் கணக்கு. நான் சொல்ற கணக்கு தான் அங்க போய் சொல்லணும். என்ன? சரிண்ணே, நீங்க என்ன கணக்கு சொல்றீங்களோ அதையே போய் சொல்லிவிடுறேன். அது இவர் லேப்டாப்ல வேலை பார்க்கறதுல மும்முரமா இருக்காரு. பாரு, என்னத்துக்கு தோட்டத்துக்கு வந்து உட்காந்துருக்காவன்னு தெரியல. இதுக்கு வீட்லயே வேலை பார்க்கலாமே. இங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் கணக்குல எழுத போறாவ. பாரு, என்ன பிரச்சனை? என்னல ராசு, லோடுலாம் ஒழுங்கா ஏத்திட்டு போதா? ஏத்திட்டு போறாங்கய்யா. இதோட கடைசி லோடு. இப்ப ஏத்துறது தான் கடைசியா? ஆமா ஐயா. வியாபாரி யாரு? லோடு ஏத்த எந்த வியாபாரி வந்திருக்காவ? நம்ம முத்துவேல் அண்ணன் தான் ஐயா. முத்துவேலா? ஆமாய்யா. உங்களுக்கு கூட தெரிஞ்சவர் தானே. சொல்ல போனா சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம்ல. இப்போ உறவு முறையில யார் கேட்டா? எத்தனை லோடு போயிருக்கு? இப்ப ஏத்துறதோட சேர்த்து 7 லோடுயா. என்னது 7 லோடா? ஆமாய்யா, இப்ப ஏத்துறதோட சேர்த்து 7வது லோடு ஏறிட்டு இருக்கு. கேள ராசு, என்ன கணக்கு வழக்கு பாக்குற நீ? நீ ஒரு ஆளுன்னு ஒண்ணு போய் பார்க்க சொன்ன பாரு. எத்தனை லோடு போகுது வருது எதுவும் தெரியல. என்னல கேள்வி கேட்டா இப்படி முழிக்க? என்ன கணக்கு வழக்கு பாக்குற நீ? ஒன்னெல்லாம் வேலைக்கு வச்சா ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? கேள, இப்ப போறது 10வது லோடு. நீ என்னமோ 7 லோடு தான் ஏத்திருக்காங்கன்ற. 10வது லோடுன்னு எப்படி இவர் சரியா சொல்றாரு? இவர் வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. எத்தனை லோடு போகுதுன்னு எப்படி கணக்கு பண்ணாரு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். லேப்டாப்பையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. பாரு, எப்படி அவருக்கு லோடு கணக்கெல்லாம் தெரியுது? என்னல நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம அப்படியே நின்னுட்டு இருக்க. என்ன கணக்கு வழக்கு பாக்குற நீ? இத்தனை வருஷமா முருகன் தான் கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு தடவையாவது பிரச்சனை வந்திருக்கால? வேலைய கண்ணியத்தோடையும் பொறுப்போடவும் செய்வாரு. அவரை பார்த்து கத்துக்கோ. லோடு கணக்கு பார்க்க சொன்னா நீ அந்த இடத்துல நிக்காம எங்கேயோ போயிருக்கா. குத்து மதிப்பா ஒரு கணக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஐயா, பேசாத. நான் யோசிக்கிறேன், உன்னெல்லாம் என்னத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கணும்?
ஒரு வேலையில ஈடுபாடு கிடையாது, பொறுப்பு கிடையாது. நீ எல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரையா, என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்கய்யா. அவங்க காலில் வேணாலும் விழுறையா. சில எழுந்துருண்ணா. வேலையை விட்டு தூக்கிடாதீங்கய்யா. எனக்கு இந்த தோட்டத்தை விட்டா வேற கதி இல்லையா. இல்ல அங்க என்னல நடக்குது? அண்ணன் ராசு மாட்டிக்கிட்டான். ஆமாண்ண, கதிரையா அங்கதான் உட்காந்துருக்காரு. லோடு எல்லாம் அவரை கிராஸ் பண்ணாம போக முடியாது. அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா ராசு அவர் இதை கண்டுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு நாம சொன்ன கணக்க அவர்கிட்ட சொல்லிட்டான். ஆனா கதிரையா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காருண்ணே. அண்ணே, முருகனை கூட ஏமாத்திரலாம், இவரை ஏமாத்த முடியாது. ராசு நல்லா மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், அடுத்து நம்ம தான் மாட்ட போறோம். இல்ல லோடு எடுத்து வெளியே அனுப்புங்களேன். நல்லா மூட்டையை இறுக்கி கட்டு. எப்பவும் போற மாதிரி லோடு போகட்டும், மற்றதை நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. எழுந்துருன்னு சொன்னேன். ஐயா, ராசு இங்கதான் இருக்கியா? உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்னண்ணே? கடைசி லோடு ஏத்தியாச்சு. மொத்தம் 10 லோடு கணக்கு வச்சுக்கோ. சென்னையில சரிங்கண்ணே. இந்தாருங்க. லோடு சந்தைக்கு போன உடனே பணம் வந்துடும். சாயங்காலம் கொண்டு வந்து பணம் கொடுத்துட்றேன். கிளம்பலாம். ராசு வரேன். என்ன இவரு நம்ம கிட்ட 7 கணக்கு சொல்ல சொல்லிட்டு இப்போ வந்து 10ன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் மாட்டின விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் இங்க வந்து மாத்தி சொல்றாரா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செஞ்சு வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. இங்க பாரு, போனா போகுது, புள்ள குட்டிக்காரன்றதுனால மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சு, அதுக்கு பிறகு நீ இந்த தோட்டத்து பக்கமே வர முடியாது, பாத்துக்கோ. சரிங்க ஐயா. அப்புறம் நீ இந்த கணக்கு பாக்குறது, லோடு ஏத்துற இடத்துல நீ இருக்கக்கூடாது. வாழைத்தோப்புல தண்ணி பாய்ச்சாம இருக்கு, மொடைய திறந்து தண்ணி பாய்ச்சு. இனி உனக்கு அதுதான் வேலை. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? உடம்பு வளையாம வேலை செஞ்சு சம்பாதிக்க வந்தியா? இப்படி நின்று ஒரு கணக்கு பார்க்க தெரியல உனக்கு? எத்தனை லோடு போகுது, எத்தனை லோடு வருதுன்னு தெரியல உனக்குலாம். அதுதான் சரியான வேலை. போய் வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சு. சரிங்க ஐயா. வேலை செய்யறன்ற பொறுப்பு இல்ல. நின்ன இடத்துல இருந்து லோடு கணக்கு பார்க்க சொன்னா தப்பு தப்பா பார்த்துட்டு வரான். என்ன? இல்ல, உங்க பொண்டாட்டிய காணலையே, அதான் கேட்டேன். இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு திமிர ஆகாது. என்கிட்ட வம்பு இருக்கலன்னா இவளுக்கு பொழுதே போவாது. எனக்கு எங்கதான் காணல? சார்ஜ் இருது. அப்படியா? சரி, உங்களுக்காக நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தான் கல் நெஞ்சுக்காரரு. ஒரே ஒரு மாங்காய் கேட்டதுக்கு பறிச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டியா? அதுக்காக உங்களை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு வரல. அதான் போனா போகுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. ஏய், என்ன பார்த்தா என்ன மாங்காய் சாப்பிட்ற மாதிரியே தெரியுது. அது எப்படி தான் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்? டேய் ஆதி, உன் பொறுமையை இவ ரொம்ப சோதிக்கிறா. சும்மா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம தோட்டத்து மாங்காய் தான், அதுவும் கதிரத்தான் பறிச்சு கொடுத்தாவ. ஆனா உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர்களா இருக்காவ. மீனாக்கா மாங்காய் கேட்டாவன்னு சொன்னதுதான் விட்டா அத்தா மாந்தோப்பையே கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவா போல. அம்புட்டு பாசம் அவிய பொண்டாட்டி மேல. நீங்களும் தான் இருக்கீங்களே, எப்ப பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. ஏய், ஷார பார்த்து குரங்குன்ற ஆரஞ்சு பல்ல பேத்துருவேன். பேப்பிய பேப்பிய நீ எல்லாம் பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டியா? நீங்க கூட தான் எனக்கு புருஷ மாதிரி நடந்துக்க மாட்டிய. அதுக்கு என்ன பண்ண முடியும்? குரங்குக்கு வாக்குப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும்.
என் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படிதான். தியா பார்த்து பேசு. பார்த்துதான் பேசுறேன், பின்ன கண்ண மூடிக்கிட்டா பேசுறேன். இவ ஒருத்தி. அதோ அத்தானே வந்துட்டாவ, அவங்க கேளுங்க. என்னாச்சு? ஏய் என்ன? அத்தா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? இங்க என்ன நடக்குது? தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? என்னாச்சு ஆதிக்கு? அவன் ஏன் கோவமா உட்காந்துருக்கான்? ஒருவேளை 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆனா தியா நார்மலா தான் இருக்கா. அத்தா, என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுதா இல்ல பையன் மாதிரி தெரியுதா? என்ன தியா என்கிட்டயா கேக்குற? ஆமாட்டா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பார்த்தா எப்படி தான் தெரியுது உங்களுக்கு? என்ன தியா இதெல்லாம் கேள்வி? ஒன்னு பார்த்தா பொண்ணு மாதிரி தான் இருக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? பொண்ணு மாதிரி தானே தான் தெரியுது. இவர் சொல்றாரு பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டியான்னு. ஏய் உள்ள போ. நான் என்னத்துக்குள்ள போகணும்? முடியாது. இவள என்ன பண்றதுன்னே தெரியல. ஆதி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஜஸ்ட் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். சிடு மூஞ்சி அப்படியே பேச்ச மாத்திட்டாரு. சிறுடி வச்சுக்கிறேன் ஒண்ணு. அத்தா, என்ன? நான் உங்களை கூப்பிடல, கதிரத்தான கூப்பிட்டேன். சொல்லுதியா? உங்களுக்கு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? என்னது? இல்லத்தா, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, பொண்ணுனா இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் பண்ணணும்னு. அந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு கேட்டேன். உடனே மீனாக்கா மாதிரி இருக்கணும்னு சொல்லிடாதிய. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம கட்டிக்க போற பொண்ணு இப்படிலாம் இருக்கணும்னு. அந்த மாதிரி கேக்குறேன். அது என்னத்தா, பரிச்ச ஹால்ல தெரியாத கேள்வி வந்தா முழிப்போமே, அந்த மாதிரி முழிக்கிறிய? ஹே அப்படிலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா தைரியமா இருக்கணும். உன்ன மாதிரி. இவள மாதிரியா? அப்புறம்? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னதான் நீங்க? இதுக்கு ஆசை இருக்குல்ல இப்படிலாம் இருக்கணும்னு, அத சொல்லுங்க. சொல்லுங்கதா. எனக்கு பொண்ணுனா சாந்தமா இருக்கணும். சாந்தமா? அது எங்க இங்க இருக்கு? மேல சொல்லு கதிரு. அப்புறம் தலை நிறைய பூ வைக்கணும். இப்ப என்னத்துக்கு முறைக்கிறா? பூவா? நோட் பண்ணியாச்சு. என்ன நோட் பண்ணிக்கோங்க. நீங்க மேல சொல்லுங்கதா. ட்ரெஸ் எல்லாம் எப்படி, சேலை தான் கட்டணுமா இல்ல என்ன மாதிரி சுடிதாரும் போடலாமா? அது அவங்கவுங்க விருப்பம். நல்ல குணம் இருந்தா போதும். அதுல நிறையவே இருக்கு, நீங்க மேல சொல்லுங்க. அப்புறம் என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட உட்காந்து நிறைய பேசணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானாக்கா? ஒன்னும் இல்ல. நீ எப்போ வந்த? நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டாவ. டேய் என்னடா இதெல்லாம், நீ சொல்ல மாட்டியா என்கிட்ட? இல்லண்ணே, உங்க ரியாக்ஷன் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி போய் தூங்குங்க. குட் நைட். நான் கிளம்புறேன். ஹே அத்தா, மீனா என்னாச்சு?
அதான் அது அது வந்து அது நான் எப்படி சொல்றது? என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? அது இல்லத்தான். அது நான் இன்னும் டிகிரி முடிக்கல, படிக்கணும்லதான். இல்ல, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? அதுக்கு என்ன, டிகிரி படிக்கலாம், மாஸ்டர்ஸ் படிக்கலாம், ஏன் பிஹெச்டி கூட படிக்கலாம். அதுக்கு இது எப்படி ஒரு தடையா இருக்கும்? அதெல்லாம் பொறுக்காது, பயப்படாத. இல்ல, இருந்தாலும் என்ன மீனா, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்னு பயப்படுறியோ? வெறும் முத்தத்தினாலாம் குழந்தை பிறக்காது, பயப்படாத. ஐயோ அத்தா, அது இல்ல. அது வந்து வந்து இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல மீறி ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? அது அது வந்து பயப்படாத, அப்படிலாம் நான் கண்ட்ரோல்ல மீறி எதுவும் பண்ண மாட்டேன். என் மேல ஏதாவது உங்களுக்கு கோவமா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் படுத்து தூங்கு. குட் நைட்.